டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. கூற்று மற்றும் காரணம். கூற்றில் பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம்ல யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சினில் புகாதபடி காத்துக்கொள்வான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த குறள் கல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம், அறத்துப்பாலில் துறவரவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்ல கல்லாமைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு குறளாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்து ஒன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய 281வது குறள் தான் இந்த பாட்டுக்கு உண்டான அர்த்தமாக சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை பாருங்க. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவருக்குரிய எந்த பொருளையும் மனதால் கூட திருட நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் பாப்பியாவினுடைய கூற்றா இருக்கும். அதே மாதிரி கருணாநிதியினுடைய கூற்று என்ன அப்படின்னா, எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ குறளை பார்த்துக்கோங்க. குறளினுடைய அர்த்தத்தையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அறத்துப்பாலில் துறவரவியலில் கல்லாமைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் 281வது குறளாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அனைத்து திருக்குறள் கேள்விகளுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். பிளேலிஸ்ட்டாகவே அவைலபிள் இருக்குது. எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களை சேரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.